தக்காளி இல்லாமல் தக்காளி சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. தக்காளி தீர்ந்துருச்சு ஆனால் தக்காளி சட்னி சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடானது ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் 6லேருந்து 7 போல் குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா சுருள வதங்கி வந்ததும் 1 இன்ச்சு புளி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் குக்காகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்தனால இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகி வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிச்சு வந்தது 1 கொத்து கருவேப்பிலை, 4லேருந்து 5 குண்டு மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வித்தவுட் தக்காளி சட்னியை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டான வித்தவுட் தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி தோசை கூடலாம் சாப்பிட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ், அல்ட்டியாக இருக்கும்.